ஏஎம்எஸ் லைட்டுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்பூல் கரெக்டாக செட் ஆகலை, கீழே விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். நம்ம ஏஎம்எஸ் லைட் வரும்பொழுது இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இதை கழட்டி நம்ம எப்படி அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த அட்டாச்மெண்ட்டை பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். அது நம்ம மிக்சியில் நம்ம ஜார் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது தனியாக வந்துடும். நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இருக்க மெக்கானிக்கல் பார்ட்ஸை எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கழட்டிட்டு திருப்பி அதே மாதிரி மாட்ட போகிறோம். அண்ட் இப்போது இதோட சென்டர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே கை விட்டு இந்த 3 லெக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபிலமெண்ட்டை பிடிக்கிறது, அதை ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா அது ஒரே ஒரு சைடு மட்டும் வெளியே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இண்டிகேட்டரோ ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு ஜஸ்ட்டு ஒரு புஷ் கொடுத்தீங்க, ரெண்டுக்கும் நடுவில் கொடுத்து ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா தனியாக கண்டு வந்துடும். உடஞ்சிருமோன்னு பயப்பட வேணாம். நம்ம ஏஎம்எஸ் லைட் வந்து கொஞ்சம் நல்லாவே பில்ட் குவாலிட்டி தான். பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லா தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதில் ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும். அந்த ஹோல்ஸை திருப்பி அடுத்த அந்த ஏஎம்எஸ் லைட்டை பிடிக்கிற அந்த ஒரு ஹெட்டுக்கு வந்து திருப்பியும் புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு சைடு வெளியே வரும். அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பியும் ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு ஒரு தள்ளிங்க அப்படின்னா மொத்தமாக வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி 3ஐயுமே நம்ம கழட்டி எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கழட்டி எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஹெட்டில் ஒரு ப்ரௌன் கலர் பார்ட் இருக்குது இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை நம்ம கழட்டி எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். சப்போஸ் உங்கள் விரல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, உள்ளே போகலை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு உள்ளே நம்ம வெளியே எப்படி புஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி புஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துடும். இப்போது நம்ம இதை கழட்டியாச்சு. இப்போ நம்ம திருப்பி பார்த்தா இந்த கிரே கலர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரே கலர் பார்ட்டை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதை நம்ம ஒரு ராக்கெட் மிசைல் மாதிரி நினச்சிக்கங்க, அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை இப்படி கழட்டி எடுத்திங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். இதுவுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் டைப்பில் தான் இதை லாக்இன் டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா புஷ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேட் பண்ணி பார்த்திங்கனாவே எந்த பக்கம் லூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லோவுக்கு ஒரு மாதிரியும் அண்ட் க்ரீன் கலருக்கு ஒரு மாதிரியும் வந்து இதில் செட்டப் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல புரிஞ்சுக்கங்க, இதில் 2 கலர்ஸ் இருக்குது, எல்லோ அண்ட் க்ரீன். ஸோ எல்லோவுக்கு ஒரு மாடல் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அண்ட் க்ரீனுக்கு ஒரு மாடல் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த டிசைனரே வந்து எல்லோவுக்குன்னு தனியாக அதில் எல்லோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார், ஒயின்னு. இது ட்விஸ்ட் அண்ட் லாக் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ட்ராப் மெக்கானிசம் தான். இதை நீங்கள் உள்ளே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு திருப்பி எப்படி நீங்கள் எல்லாத்தையும் கழட்டினீங்களோ அதே மாதிரி திருப்பி மாட்ட ஆரம்பிச்சிடலாம். மாட்டிட்டு 3 லெக்ஸையும் மாட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ஃபினிஷ் ஆயிரும். மாட்டுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படி கழட்டிங்களோ டக்குன்னு கையில் எடுத்து மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை மாட்டி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏஎம்எஸ் லைட்டை ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே எடுத்து அந்த லெக்கில் உள்ளே எடுத்து உள்ளே சொருகுனிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போது நம்ம எல்லோ கலர் பார்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம க்ரீன் கலர் பார்ட்டுக்கு ஃபிக்ஸிங் பண்ண போகிறோம். அண்ட் இப்போது நம்ம எந்த ஸ்பூலில் வச்சாலும் இந்த லென்த்தாக இருக்கிறனால அது அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நமக்கு அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம க்ரீன் கலர் பார்ட்டுக்கு எப்படி நம்ம கழட்டி எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சரி, இது எதுக்கு நான் ஏஎம்எஸ் லைட்டுக்கு நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு நினைக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ வச்சுருக்க ஃபிலமெண்ட்ஸ் வந்து கரெக்டான ஃபிலமெண்ட்ஸாக இருக்கும். அதாவது அதோட ஸ்பூல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சப்போஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்திருக்கோம். க்ரீன் கலருக்கும் அதே ப்ரொசீஜர் தான். என்ன, சில தடவை இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபிலமெண்ட் உள்ளே ஃபீட் ஆகிறது எல்லோவில் கிளாக் வைஸும் அண்ட் க்ரீன் கலரில் ஆன்டி கிளாக் வைஸும் சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதில் வந்து அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கிரேடிங் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம எல்லோவுக்கு பண்ண மாதிரியே உள்ளே விரல் விட்டு நம்ம அந்த லெக்ஸை புஷ் பண்ணோம் அப்படின்னா வெளியே வந்துடும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த கிரே கலர் பார்ட்டை புஷ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக அவுட்டில் வெளியே வந்துடும். முதல்ல மறக்காமல் அந்த கிரே கலர் பார்ட்டை பத்திரமா வச்சுங்க. நாளைக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ளே இருக்க அந்த பிளாக் கலர் ஸ்ப்ரிங்கை நம்ம டச் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் தான் மெயின் மெக்கானிசம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் அதை டச் பண்ணவே இல்லை, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை. நீட்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு அதே மாதிரி திருப்பி மாட்டிடுவேன். ஸோ இதுக்கு நம்ம க்ரீன் கலரில் தான் அவங்களும் ஃபைல் கொடுத்துருந்தாங்க. இந்த க்ரீன் கலரில் பண்ணியிருந்தால் பார்க்க நல்லா இருந்திருக்கும். பட் எல்லோ கலர் ஃபிலமெண்ட் என் மிஷின்லேயே இருந்துச்சு அப்படின்றனால அதை அப்படியே பிரிண்ட் போட்டேன். ஸோ எல்லோ கலருக்கு நான் வந்து ஸ்கின் கலர் டைப் போட்டிருந்தேன் அண்ட் க்ரீன் கலருக்கு பிங்க் கலர் டைப் போட்டிருந்தேன். ஸோ இது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். அதில் ஆல்ரெடி நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகவும் தேவையில்லை. ஒவ்வொரு டைமும் நம்ம கலர்ஸ் கரெக்டான கலர்ஸ் தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்மகிட்ட கலர்ஸ் இல்லைனாலும் நம்மகிட்ட இருக்க கலர்ஸ் வச்சு நம்ம அதில் நேமிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய 3 ஐடியா ஃபிலமெண்ட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேது. ஸோ சப்போஸ் இது 3 ஐடியாவிலிருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா
எங்களுக்கு அந்த ஸ்பூலுடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். அதை கோர் சர்க்கம்ஃபரன்ஸில் தான் ரெடி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பூல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் 380யோட ஸ்பூல் எப்படி இருக்குது, இல்லை வூல் 3D, பாலிமேக்கர்ஸ் அண்டு நூமேக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. சன்லூ, ஈசன், இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. ஸோ அவங்களது எல்லாவுடைய எம்டி ஸ்பூலை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் அந்த அட்டாச்மெண்ட், எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு ஃபிலமெண்ட்டை வைக்கிறேன். இது வந்து 380யோடைய ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டை நான் உள்ளே சொருகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உள்ளே ஃபுல்லாக போகாது. இதுவே ரைட் சைடில் ஆரஞ்சு கலர் ஃபிலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வூல் 3Dலேருந்து வாங்கியிருந்தேன். அந்த ஃபிலமெண்ட் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகும். ஆனால் இது வந்து உள்ளே ஃபுல்லாக போகாது. ஸோ நான் மிஷின் ரன் ஆக நான் விட்டுட்டு போனதுக்கப்புறமா அந்த ஸ்பூல் கலண்டு விழுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. பார்த்தாவே தெரியும், ரொம்ப எட்ஜில் இருக்குது. இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் போட்டிருக்கனால அது பார்க்க கிட்ட, அதாவது கரெக்டாக ஃபிட்டில் இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் ஆக்சுவலாக கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அட்டாச்மெண்ட்டை எடுத்து உள்ளே ஜஸ்ட் த்ரெட்டிங் பண்ணால் போதும், சுற்றி விட்டாவே போதும், அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போது இந்த ஃபிலமெண்ட் எங்கேயுமே போகாது. இதை பற்றியும் பயப்படாமல் தாராளமாக நம்ம ஒரு பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.